லால்குடியில் பேசுகிற போது நாங்கள் கூட்டணியை பற்றி தவறாக திருத்தி போட்டு விட்டார்கள். எங்களது கூட்டணி என்பது மிக சரியான கூட்டணி. எங்களுடைய தலைவர் அந்த கூட்டணியை என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். நான் சொன்ன கருத்து என்னவென்றால் 38 ஆண்டு காலம் கழித்து ஜெயலலிதா மீண்டும் ஆட்சியை பொறுப்பேற்ற என்று சட்டமன்றத்தில் பெருமையாக பேசினார்கள். நாம் கலைஞருக்கு பிறகு இப்போது தளபதி அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் தொடர்ச்சியாக அடுத்த முறையும் தளபதி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற எந்த நிலை இருந்தாலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொன்னேனே தவிர கூட்டணியெல்லாம் யாரும் விட்டு கொடுத்து போவதில்லை. எங்களுடைய கூட்டணி அருமையான கூட்டணி கட்சி தலைவர்கள் எங்களோடு அருமையாக பழகி கொண்டிருக்கிறார்கள். எனவே வேண்டுமென்று அதை மாற்றி போட்டு விட்டார்கள். எந்த நிலை இருந்தாலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் தான் சொன்னேனே தவிர வேற ஒன்றும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் நம்மளை குறை சொல்கிறார், ஒரு பக்கம் புதுசாக வந்தவர் வரப்போகிறவர் குறை சொல்கிறார், ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக அடுத்தது நாங்கள் தான் சொல்கிறாங்க. எவ்வளவோ நன்மைகள் செய்தாலும் பாமக நம்மளை குறை சொல்கிறார்கள். பிஜேபி ஏற்கனவே எதிரியாக இருக்கிறார்கள். எதிரி அதிகமான காலம், எதிரி அதிகமாக இருக்கிற ஒரு காலம்தான். எனவே பாராளுமன்ற தேர்தலில் இருந்த அமைப்பு சட்டமன்ற தேர்தலில் வருமா என்று சொன்னால் நிச்சயம் அதுபோல் ஒரு சுமூகமான சூழ்நிலை வராது என்பது எங்களுடைய